அன்பிற்குரியவர்களே, இந்த வல்லமையான நடு இரவு ஜெபம் பாருங்கள், இருட்டு சிறையில் இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ராஜ மேன்மையை கொண்டு வரும் என்றால் எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நடு இரவிலே நடு ஜாமத்திலே எழும்பி நீங்கள் கர்த்தரோடு இடைபடுகிற, கர்த்தரை துதித்து ஆராதித்து அவரோடு இடைபெட்டு ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம் என்ன செய்யும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை குலுங்க செய்யும். ஐயா, சிறைச்சாலைகளின் கதவுகளை தானாக திறக்க செய்யும். உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள், விலங்குகள், சங்கிலிகளை தானாக கலந்து விழும்படி செய்யும் என்றால் மாற்றமே இல்லை. அஸ்திபாரங்களை குலுங்க செய்கிற, ஐயா, உங்களுக்கு விரோதமாக கட்டப்பட்டிருக்கிற எல்லா அரண்களையும் அஸ்திபாரங்களையும் குலுங்க செய்கிற வல்லமை நடு இரவிலே நீங்கள் தேவனோடு, ஐயா, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனோடு இடைபடுகிற அந்த சந்தர்ப்பம் எல்லாவற்றையும் அசைக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இரவிலே, அதிகாலையிலே, நடு இரவிலே, நண்பகலிலே என்று தானியேலை போல நீங்கள் ஒருவேளை 3 வேளையும் ஜெபிக்கிற ஜனங்களாக காணப்படுவீர்கள் என்றால், தானியேலுக்கு எப்படி ஜெபத்திற்கு ஒரு வல்லமையான பதில் கிடைத்ததோ அதுபோல உங்களுக்கும் கிடைக்கும். ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், இடைவிடாது ஜெபியுங்கள், இடைவிடாது சோர்ந்து போகாது ஜெபியுங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள். ஐயா, இந்த ஜெபம் தான் எல்லாவற்றையும், கர்த்தரோடு இருக்கிற அந்த பாக்கியம் எல்லாவற்றையும் நடப்பிக்கும். ஏன்னா நீங்க ஜெபத்திலே கர்த்தரோடு தரித்திருக்கிறீர்கள், கர்த்தரோடு பேசுகிறீர்கள். உங்களுக்குள்ள பாரத்தை எல்லாம் இரவோடு அல்லது அதிகாலையில், நண்பகலில், நடு இரவில் அவருடைய சமூகத்திலே வைத்து விடுகிறீர்கள். உங்களுக்கு விடுதலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் இனி என்னால் சுமக்க முடியாது என்று அவர் சமூகத்திலே வைத்து விடுகிறீர்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிறீர்கள். ஜெப வேளையிலே யூ ஆர் ஃப்ரீ. அது பிறகு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஆயிடுறீங்க. பாருங்க, கர்த்தரோடு வாழ்ந்த, தேவனோடு இடைப்பட்டு தேவனோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த ஒரு மனிதனுடைய மகாபெரிய வெற்றியின் ரகசியங்களை நாம் பார்த்துவிட்டு ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, இந்த யோசேப்பு என்கிறதான ஒரு இளைஞனுடைய இருந்த ஒரு விசேஷமான காரியம் என்னவென்று பார்த்தீர்களானால், அவன் தகப்பனோடு இருந்த காலத்திலே அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் தகப்பன் யோசேப்பு மேல் அதிக பாசம் வைத்திருந்தார், அதிக பாசம் வைத்திருந்தார், அவனை செல்லமாக வைத்திருந்தார். காரணம், இந்த மகன் எப்போதும் தகப்பனோடு இருந்தான். தகப்பனோடு இருந்தது மாத்திரமல்ல, மற்ற யாவர் செய்கிற தவறுகளையும், அங்கே என்ன நடக்கிறது, வீட்டிலே குடும்பத்திலே என்ன நடக்கிறது, எல்லாவற்றையும் கனிவோடு தகப்பனுக்கு தெரிவிப்படுத்துகிற ஒரு மகனாக காணப்பட்டான். அப்போ தகப்பனோடு வாழ்ந்தான். ஐயா, தகப்பனோடு ஒரு இன்டிமேசி வச்சிருந்தான். அவரோடு வாழ்ந்து, நெருக்கமாய் வாழ்ந்து, அவரோடு உறவாடி கொண்டிருந்த ஒரு இளைஞன். பாருங்க, அதனால தான் அவன் குழியில் போட்ட பொழுதும் அவனை கர்த்தர் எடுத்து விடுகிறார். சகோதரர் எல்லோரும் பகைத்த பிறகும் கர்த்தர் அவனோடே இருந்தார். பாருங்க, இன்னும் பாருங்க, ஆதியாகமம் 39:2 பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். போத்திபார் வீட்டிலும் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்றும் அவன் எஜமான் போத்திபார் கண்டு தனக்கு உண்டான யாவற்றையும், எல்லா பொறுப்புகளையும் அவன் கையிலே கொடுத்தான். காரியம் என்னையா, எதனால இப்படி நடந்துச்சு பாருங்க. எந்த அடிமையாக விற்கப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த யோசேப்பு என்ன செய்தான்? கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். மனுஷன் கர்த்தரோடு இல்லாவிட்டால் கர்த்தர் எப்படி அவனோடு இருக்க முடியும்? கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரும் அவனோடு இருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த போத்திபார் வீட்டில் நடந்த காரியங்களை பாருங்க. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார். ஐயா, அந்த வீட்டிலே யோசேப்பை விட பெரியவன் ஒருவரும் இல்லை என்ற நிலையிலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். பாருங்க, அங்கேயும் அவனுக்கு வருகிற ஆபத்துல இந்த யோசேப்பு என்ன சொல்றான் பாருங்க. போத்திபாரின் மனைவி இவனோடு பாவம் செய்ய முயன்ற பொழுது அவன் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றான். எந்த மனுஷனும் சொல்லாத ஒரு காரியத்தை என்ன சொல்றான் பாருங்க. இந்த வீட்டிலே என்னை விட பெரியவர் ஒருவரும் இல்லை. ஐயா, அந்த வீட்டிலே ஓ எஜமான், உன்னுடைய கணவன் எல்லாவற்றையும் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி நான் இந்த பாவத்தை செய்ய முடியும்? நினைக்காத, மனுஷனுக்கு விரோதமானது இல்ல, அது இந்த முதலாளிக்கு விரோதமானது இல்ல, நான் செய்கிற பாவம் என் தேவனுக்கு விரோதமானது. ஏயா, அப்படி எனக்கும் தேவனுக்கும் ஒரு ஒன்றிணைப்பு, ஒரு உறவு, ஒரு மேன்மையான ஐக்கியம் எப்பொழுதும். நான் எப்படி அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை, அப்படி என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியும் என்று பாவத்தை விட்டு ஓடி போகிறான் அந்த இளைஞன்.
எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. என்னதான் அவனை தவறாக குற்றம் சாட்டி சிறைச்சாலையிலே போட்டா கூட, சிறைச்சாலையிலே கொண்டு தள்ளினால் கூட அந்த இளைஞன் அமைதியா இருந்தான். அழுது புலம்பவில்லை, ஐயோ என்று கதறவில்லை, நான் தப்பு செய்யவில்லை, என் மீது தப்பவில்லை என்று அவன் வாதாடவில்லை. அமைதியாக இருந்தான். காரணம் என்ன? அவனும் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரும் அவனோட இருந்தார். 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ யோசேப்போட இருந்தார். அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையிலும் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. எங்க இருந்தா என்ன அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தா என்ன? ஐயா, ஒரு சிறைப்பட்டு போன ஒரு கொடுமையான சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை இருந்து கொண்டிருக்கலாம். ஐயா, உங்களை சங்கிலிகள் போட்டு கட்டி ஒரு இடத்திலே லாக் பண்ணி வைத்தது போன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரோட இருந்தீர்களானால் உங்களுக்காக சிறைச்சாலையிலும் சிறைச்சாலைக்காரனுடைய தயவை உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். நீதிபதிகளின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்வார். காவல்காரர்களின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்வார். ஒன்றுமே வாய்ப்பில்லையா? சிறைச்சாலைகளின் அலங்கங்களை குலுங்க செய்வார், அஸ்திபாரங்களை அசைப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தரோடு இருந்து பழகுங்கள். ஐயா, அதிகாலையில் எழும்பி நடு இரவிலே எழும்பி கர்த்தரோடு இருந்து கர்த்தரோடு வாழுகிற, கர்த்தரோடு நடக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை இருந்தா என்ன? எத்தனை இருட்டு சிறையில் இருந்தால் என்ன? எத்தனை வெங்கல கதவுகள் போட்டு இருப்பு தாழ்பால்கள் போட்டு உங்களை அடைத்து வைத்திருந்தால் என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பாருங்க, அந்த சிறைச்சாலையில் இருக்கிற இந்த அற்புதமான மகனுக்காக, அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தரோட இருந்தபடியினால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நடந்தது என்ன? இவனுக்காக பார்வோனை ஒரு சொப்பனம் கொடுக்கிறார் கர்த்தர் பார்வோனுக்கு. ஐயா, பார்வோன் கண்ட சொப்பனத்தின் மூலம் அவன் மனது கலங்கிக் கொண்டிருந்தது. அவனை காப்பாற்ற, அவனுக்கு விடுதலை சொல்ல அல்லது அவனுக்கு விளக்கம் சொல்ல, வழி சொல்ல யாருமே இல்லை. எகிப்து தேசம் முழுவதும் ஒருவருக்கும் அந்த அதிகாரம் இல்லை, அந்த ஞானம் இல்லை. சிறைச்சாலையில் இருக்கிற இந்த மனுஷன் அழைத்து வரப்படுகிறான். ஐயா, பார்வோன் கண்ட சொப்பனத்தை சொல்லி அதன் அர்த்தத்தை விளக்கம் கொடுக்கிற ஒரு சக்தி, ஞானம், ஒரு புத்தி எவனுக்கும் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? கர்த்தரோடு தங்கி இருந்த, அவரோடு வாழ்ந்து வந்த, அவரோடு நடந்த, எந்த சூழ்நிலையிலும் அவரை மறுதலிக்காத, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு கொடுக்காத, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு தூரம் போகாத அருமையான அந்த இளைஞனுக்கு மன்னன் கண்ட கனவையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். இந்த காரியத்தை கேட்ட உடனே ராஜா சொல்றார், 41:38 ஆதியாகமத்துல, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பார், இந்த தேசம், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பாருங்க, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டான். என்னையா ரகசியம்? என்னையா தகப்பன்ட்ட வாழ்ந்துட்டு இருக்கும் போது எந்த பையனுக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய கிருபை, பெரிய ஆசீர்வாதம் இவனுக்கு மட்டும் ஏன்? பிள்ளைகள்லாம் அப்படி அலைஞ்சாங்க, மனம் போல் அலைஞ்சாங்க. அந்த யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு இருந்தபடியினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஐயா, போத்திபார் வீட்டிலே போத்திபாருக்கு இவன் மீது அத்தனை நம்பிக்கை, அத்தனை இவன் மீது பாசம், அன்பு எப்படி வந்தது? இவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரோடு வாழ்ந்த, கர்த்தரோடு நடந்த ஒரு மனிதனாக காணப்பட்டபடியினாலே இவனோடு கர்த்தரும் இருந்தார். போத்திபார் வீட்டை இவனுக்காகவே ஆசீர்வதித்தார். எகிப்து தேசம் இவனுக்காகவே ஆசீர்வதிக்கப்பட்டது. எகிப்து தேசத்தின் சட்டங்கள் இந்த தேவ பிள்ளைக்காக திருத்தப்பட்டது. உன் பிள்ளைகளுக்காக தேசத்தின் சட்டங்களை, ஐயா, நிறுவனங்களின் சட்டங்களை, அதிகாரிகளின் சட்டங்களை கர்த்தர் திருத்துவார். கட்டுகளை உடைப்பார். சிறைச்சாலையின் கதவுகள் உங்கள் பிள்ளைகளுக்காக திறக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு வாழ்ந்து பழகுங்கள். அதிகாலை ஜெப வேளையிலே கர்த்தரோடு தரித்திருங்கள். எந்த இருட்டு சிறையில் இருந்தால் என்ன, எத்தனை பெரிய குழப்பங்களில் இருந்தால் என்ன, எந்த படுகொலியில் போடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன, கர்த்தரோடு இருங்கள். முறுமுறுக்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அவரை விசுவாசியுங்கள்.
ஜெபம் செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் இந்த ஜெபத்திலே அவர் மீது வைத்து விடுங்கள். ஐயா, இனி சுமக்க முடியாத பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எல்லா சிக்கல்களிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். தேவ சமூகத்திலே இப்பொழுது ஜெப நிலைக்கு வாருங்கள். பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. ஐயா, நீங்கள் கூப்பிடுகிற எல்லா வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் இந்த தேவனுடைய செவிகள் திறந்த வண்ணமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, நீர் எத்தனை பெரியவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. தேவனே, யோசேப்பு என்கிறதான இந்த இளைஞருடைய சரித்திரத்தை நாங்கள் சிந்தித்து தியானித்து பார்க்கையிலே, ஐயா, அவன் தேவனோடு நடந்த, தேவனோடு இருந்த, தேவனோடு உறவாடிய ஒரு மனிதனாக காணப்பட்டபடியினாலே நீரும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும், அவன் இருட்டு சிறையில் இருக்கும் போதும் சரி, படுகுழியிலே தள்ளப்பட்ட போதும் சரி, சகோதரர்களால் விட்டு அடிமையாய் துரத்திவிடப்பட்ட போதும் சரி, ஐயா, சிறைச்சாலையிலே போடப்பட்ட போதும் கர்த்தாவே, நீர் அவனோடு இருந்தீர் என்று வாசிக்கிறோம். இருட்டு சிறையில் இருந்து அந்த ஏழை மகனை, ஐயா, அந்த அடிமையாய் விற்கப்பட்ட அந்த அனாதை சிறுவன் போல் காணப்பட்டவனை நீர் உயர்த்தி ராஜரீக மேன்மையை கொடுத்தீர் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவனே, எங்கள் பிள்ளைகள் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளிலே அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. குடும்பத்தாரால், உறவினர்களால், ஐயா, இன்னும் அநேகரால் தவறான குற்றம் சாட்டப்பட்டு தவறான இடங்களிலே அகப்பட்டு சிக்கி அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், என் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், என் கணவனை, என் குடும்பத்தை, எங்கள் கையின் பிரயாசங்களில் வந்திருக்கிற கஷ்டங்களை எல்லாவற்றையும் விடுவிக்கும்படியாய், எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்கும்படியாய் என் தேவனே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சிச்சுவேஷன், எல்லா இடுக்கண்களிலும் யோசேப்போட இருந்த என் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளோட, எங்களோட இருப்பீராக. எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீரே வாய்க்க செய்யும்படியாய், கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய், ஒரு யோசேப்புக்காக போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்த எங்கள் தேவன், ஐயா, ஒரு யோசேப்புக்காக சிறைச்சாலைக்காரனுடைய தலைவனுடைய கண்களிலே தயவை உண்டு பண்ணிய எங்கள் தேவனாகிய கர்த்தர், பார்வோனின் சமூகத்திலே மிக மகா பெரிய கிருபையை பெற்றுக் கொடுத்த, மேன்மைகளை பெற்றுக் கொடுத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஐயா, ஒருவேளை வியாதியில், கட்டுகளில், மரண கண்ணிகளில் அகப்பட்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடையட்டும். கர்த்தருடைய நீதியின் வலது கரத்தை அசைப்பீராக. ஐயா, எங்கள் பிள்ளைகள் எங்கே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இருக்க வேண்டிய வேலையில் இல்லாதபடி அகப்பட்டு வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவமானப்பட்டு கூனி குறுகி போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சிறையிருப்புகள் மாறட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும், ஒரு ராஜ மேன்மை வரட்டும். ஆண்டவரே, திருமணமாகாதபடி காத்திருக்கிற, வெகு நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய், நல்ல வரன்களை ஓ பரலோகம் ஆயத்தப்படுத்தும்படியாய், இந்த காரியம் மெய்யாகவே கர்த்தரால் வந்தது என்று பிள்ளைகள் சொல்லி ஆனந்தப்படத்தக்கதாய், உம்முடைய சாட்சிகளாய் எழும்பத்தக்கதாய், பரலோகம் அந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. ராஜா, எங்கே எங்கே இவர்கள் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஐயா, பல்வேறு பிரச்சனைகள், தொழிலிலே போட்டிகள், பொறாமைகள், இன்னும் பல்வேறு கட்டுகள், மந்திரங்கள், பில்லி சூனியங்களிலே அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். காவற் கூடத்திலும், ஐயா, சிறையிருப்பின் இடத்திலும், ஓ இருட்டு சிறையிலும் எப்படி யோசேப்போடு இருந்தீரோ அதுபோலவே எங்கள் பிள்ளைகளோடு இருப்பீராக, எங்கள் குடும்பத்தாரோடு இருப்பீராக. எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அனந்த ஞானத்தை, பரலோக ஞானத்தை கொடுப்பீராக. இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக, இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவிக்கப்படத்தக்கதாக உம்முடைய சமூகத்திலே
காத்திருக்கிற வாய்ப்பை, உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பாக்கியத்தை, அதற்கான ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை, மன்றாட்டின் ஆவியை, ஐயா ஜெப ஆவியை என் சகோதரிகள் சகோதரர்கள் மீது போடுவீராக. ஜாமத்தில் எழும்பி ஜெபிக்கிற ஜெபம், ஐயா அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற மன்றாட்டின் ஜெபங்களை இவர்கள் ஏறெடுக்கும்படியாய், உம்மை விட்டு பிரியாதிருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை விட்டு பிரியாதிருக்கிற பெரிய பாக்கியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் அப்பாவுடைய இருதயத்தின் வேண்டுதல் விண்ணப்பங்களை தேவரீர் கனிவாய் கேட்டு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடையட்டும், எல்லா விதமான இருட்டு சிறை இருப்பும் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், உம்மை நோக்கி பார்க்கிற இவர்களுடைய பிள்ளைகளுடைய பிரகாசம் உண்டாகும்படியாய், வெட்கப்பட்டு போன இடத்திலே இவர்களுக்கு இரட்டத்தனையான பலன் வரும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யமே, பாதுகாக்கணுமே சுவாமி. கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பெரிய காரியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா சாட்சியாக, பெரிய சாட்சியாக, ஆச்சரியமாய் அதிசயமாய், மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும்படியாய், மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படியாய், இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தாவே இவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். காரியங்கள் எல்லாம், இவர்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியட்டும், இவர்களுக்கோ வெற்றிகரமாய் முடியட்டும் என்று இவர்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.